இன்றைக்கி அனிச்சூஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி மாவை யூஸ் பண்ணி சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி நைட்டுக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் எடுத்துருக்கேன். நீங்கள் வரமிளகா வேணுன்னா கூட போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான், இது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு அது லைட்டாக பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா 1-2 அதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தீஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிடணும். இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் அரிசி மாவை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறிக்கணும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், போக போக பார்த்திங்கன்னா கெட்டியாகிடும். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. கெட்டியாகுதா? நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். ரொம்ப சுடுது, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறட்டும், நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம பரட்டி போட்டுட்ருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி. அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், சப்பாத்தி போல் தேய்ச்சிக்க வேண்டியது தான். இது வந்து நல்லா பிசைஞ்சிட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி போல் உருண்டை பண்ணிவிட்டு அரிசி மாவு கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அதில் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி போல். இது வந்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ஓரமெல்லாம் கொஞ்சம் இர்ரெகுலராக வரும், அதனால் நம்ம ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரிங் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எக்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா வீண் கிடையாது, அடுத்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்படி தொடுறப்பவே இப்படி ரொம்ப மெத்துன்னு இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கா. அவ்வளோதான். இந்த மாதிரி தேய்ச்சி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னாலும் தேவையில்லை. எனக்கு அந்தளவுக்கு புஷ்ஷுன்னெலாம் வரல, ஓரளவு தான் வந்துச்சு. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம அப்படியே ஊற்றி 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 எடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தி சுடுற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு தான் எனக்கு உப்புச்சு. அதுக்கப்புறம் பெருசாலாம் ஒன்றும் வரல. அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா அப்படியே சவக்கணும். அவ்வளோதான். நல்லா சவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லாவே சவந்துருச்சு, போதும், ரொம்பவும் தேவையில்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்குது. ஒரு 5 பீஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நம்ம பிச்சு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், அப்படியே ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டேன், அது சுத்தமாக நல்லா இல்லை. இதுக்கு வந்து சிக்கன் கிரேவியோ இல்லை மட்டன் கிரேவியோ வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணாதவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. ஒரு பேப்பர் மாதிரி, அதாவது துணி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கசக்குனா கூட அது கசங்கலை. இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.